இங்க பழைய வீட்டுல அம்மா விஜயா, அப்பா அண்ணாமலை, ஸ்ருதி, ரவி, முத்து, மீனா எல்லார்கிட்டயும் சொல்லிடுறாரு, நாளைக்கு நம்ம புது வீட்டுக்கு போக போறோம். அதனால எல்லாருமே நேரமே எழுந்திருச்சு குளிச்சு ரெடி ஆகிடுங்க. நேரம் கரெக்டா நல்ல நேரத்துக்கு போய் நம்ம அங்க கையெழுத்து போட்டு அந்த வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆகணும் அப்படின்னு சொல்ல உடனே விஜயா சொல்றாங்க, சரிடா மனோஜ், கண்டிப்பா நீ சொல்ற நேரத்தை விட 1 மணி நேரம் முன்னாடியே நாங்கெல்லாம் ரெடியா இருப்போம், போதுமா அப்படின்னு சந்தோஷத்துல துள்ளி குதிச்சுட்டு சொல்றாங்க விஜயா. நான் தன்வினை தன்னை சுடும் அப்படிங்கறத விஜயா, ரோஹிணி, மனோஜ் 3 பேருமே அறிஞ்சிருக்கல. அப்ப அந்த வீட்டுக்குள்ள போகும் பொழுது அந்த வீட்டுக்குள்ள போறதுக்காக காலையில எழுந்துச்சு குளிச்ச விஜயா மஞ்சள் கலர் பட்டு புடவை எடுத்து கட்டிட்டு மங்களகரமா நான் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு முதல் ஆளா ஹால்ல வந்து உட்காந்துக்கிறாங்க. பத்தாததுக்கு அண்ணாமலை வெள்ளை ஷர்ட் போட்டுட்டு வர சொல்றாங்க விஜயா, என்னங்க என்ன முதல்ல நம்ம பையன் கஷ்டப்பட்டு உழைச்சு இவ்வளவு பெரிய வீடு வாங்கி இருக்கான், அதுக்கு மங்களகரமா நம்ம 2 பேரும் உள்ள போக வேண்டாமா, அதனால நீங்களும் ஒரு மஞ்சள் கலர் சட்டையை எடுத்து போட்டுட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே அண்ணாமலை, விஜயா மஞ்சள் கலர் சட்டையா, அதை போட்டா நல்லா இருக்குமா அப்படின்னு சொன்ன உடனே விஜயா சொல்றாங்க, இப்ப என்ன உங்களுக்கு இந்த வயசுல அழகா முக்கியம், அதெல்லாம் தேவையில்லை, மங்களகரமா நம்ம முதலா நம்ம புது வீட்டுக்கு போய் அடி எடுத்து வைக்க போறோம், அதுக்காகத்தான் சொல்றேன், போய் அந்த கபோர்ட்ல இருக்கிற மஞ்சள் சட்டையை எடுத்து போட்டுட்டு வாங்க அப்படின்னு விஜயா சொன்ன உடனே வேற வழி இல்லாம அண்ணாமலையும் ஒரு மஞ்சள் கலர் சட்டையை எடுத்து போட்டுட்டு விஜயாவும் அண்ணாமலையும் மேட்சுக்கு மேட்சா போட்டுட்டு ரெடி ஆகி உட்கார்ந்துருக்காங்க இங்க ஹால்ல. அது போலவே ஸ்ருதியும் காதுல ஹெட்செட் மாட்டிட்டு கூலா ஹால்குள்ள வந்துட்டு, மீனா எனக்கு ஒரு கப் காஃபி அப்படின்னு அன்னைக்கு காலையில அங்க புது வீட்டுக்கு போறத பத்தி மறந்துட்டாங்க ஸ்ருதி. உடனே விஜயா சொல்றாங்க, ஏய் ஸ்ருதி, என்ன நீ இன்னும் கிளம்பலையா, நேத்தே மனோஜும் ரோஹிணியும் சொன்னாங்கல்ல இன்னைக்கு காலையில நம்ம எல்லாரும் புது வீட்டுக்கு போறேன்னு, அதை சுத்தமா மறந்துட்டியாமா, போய் ரெடியாகி சீக்கிரமா வா, மனோஜ் ரோஹிணி கிளம்பி வர்றதுக்குள்ள அப்படின்னு ஸ்ருதிக்கு ஆர்டர் போடுறாங்க விஜயா. உடனே ஸ்ருதி சொல்றாங்க, ஆண்டி நான் நல்ல வேலை ஞாபகப்படுத்தினீங்க, நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதோ சீக்கிரம் கிளம்பிடுறேன் ஆண்டி அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட்டு போய் கிளம்பி வர போறாங்க. அந்த சமயம் விஜயா ஸ்ருதியை குறுக்காட்டி, ஸ்ருதி நீயும் ஏதாவது ஒரு மங்களகரமான கலரா பார்த்து ட்ரெஸ் போட்டுட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே ஸ்ருதி சொல்றாங்க, ஆன்டி என்கிட்ட உங்களை மாதிரி அங்கிள் மாதிரி மஞ்சள் கலர் சிங்கிச்சா ட்ரெஸ் எல்லாம் இல்ல, என்கிட்ட ரெட் கலர் வேணா இருக்கு, அதுவும் மங்களகரமான கலர் தானே, அதவே போட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல அழகான ரெட் கலர் ஃப்ராக் ஒன்னை எடுத்து போட்டுட்டு வர்றாங்க ஸ்ருதி. அது மட்டும் இல்லாம ரவியையும், சீக்கிரம் ரவி கிளம்பி வா, ஆன்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் கோபம் வந்துட போதும், உங்க அண்ணன் மனோஜ் ஆண்டி ரோஹிணி கிளம்புறதுக்குள்ள நாமளும் போய் கிளம்பி அங்க ஹால்ல உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியும் ரவியும் கிளம்பி உட்காந்துருக்காங்க. ஆனா மீனா அங்க கிளம்புற மாதிரியே தெரியல, கிச்சன்ல ஏதோ சமைச்சிட்டே இருக்காங்க. உடனே விஜயா கூப்பிட்டு கேக்குறாங்க, ஏய் மீனா நீ என்ன அங்க மனோஜ் ரோஹிணி புதுசா வாங்கி இருக்க வீட்டுக்கு வரலையா அப்படின்னு சொன்ன உடனே மீனா சொல்றாங்க, அத்தை அது வந்து எனக்கு இன்னைக்கு டெக்கரேஷன் ஃபங்க்ஷன் ஒண்ணு இருக்கு, அதுக்கு நான் இன்னைக்கு போயே ஆகணும், அது மட்டும் இல்லாம அது 10,000 ரூபாய்க்கு மேல லாபம் தரக்கூடிய ப்ரோக்ராம், அதனால அதை விட்டுட்டு என்னால வர முடியாதுன்னு சொன்ன உடனே முத்துவும் சொல்றாரு, ஆமா மீனா எனக்கு கூட இன்னைக்கு முக்கியமான சவாரி ஒண்ணு இருக்கு, அதை முடிச்சுட்டு வேணா காலையில 11 மணிக்கு மேல ஆயிடும், நான் அப்படியே வேணா அங்க அவதான் அந்த பீச் ஹவுஸ்க்கு வந்துடுற அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொன்ன உடனே விஜயாக்கு கோவம் வந்துருது. ஆமா பொல்லாத காசு, 5,000க்கும் 10,000க்கும் சவாரி போறவனும் பூ கட்டுறவனும் எத்தனை லொல்லு பேசுறாங்கன்னு பாரு, எல்லாம் மனோஜ் ரோஹிணி புதுசா வாங்கி இருக்கிற வீட்டை பத்தி பொறாமனாலதான் வரலன்னு சொல்றாங்க அப்படின்னு முணுமுணுத்துட்டு என்னமோ பண்ணுங்க அப்படின்னு நினைச்சிட்டு மனோஜ் ரோஹிணி ரூம்குள்ள இருந்து ரெடியாகி வந்த உடனே விஜயா ரோஹிணிய பார்த்து சொல்றாங்க, ரோஹிணி நீயும் மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸா, சூப்பர் போ, எப்படியோ நான் நினைச்ச மாதிரியே நீயும் மங்களகரமா போட்டுட்டு வந்துட்ட, சரி கிளம்பலாமா, ராகு காலம் வந்ததுக்குள்ள நம்ம போய் எங்க கையெழுத்து போட்டு வீட்டை நம்மளது ஆக்கிடணும் அப்படின்னு விஜயா ரொம்ப அவசரப்படுறாங்க அந்த புது வீட்டுக்கு போறதுக்காக. ஆனா அதுக்கு பின்னாடிதான் அவங்களுக்கு அதுல வேட்டே இருக்குங்கறத அப்போதைக்கு அவங்க அறிஞ்சிருக்கல. உடனே மனோஜும் சரிமா கிளம்பலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கார்ல அம்மா விஜயா, அப்பா அண்ணாமலை, ஸ்ருதி, ரவி, ரோஹிணின்னு எல்லாருமே கிளம்பி போறாங்க. அந்த பீச் ஹவுஸ்க்கு முன்னாடி போய் அந்த கார்ல நின்னு இறங்கின உடனே அப்படியே அவ்வளவு பெரிய வீட்டை வாயை பிளந்துட்டு பாக்குறாங்க விஜயா. அது மட்டும் இல்லாம அந்த வீட்டோட வாசல்ல நாய் அங்கேயும் இங்கேயும் ஓடின மாதிரி ஓடி தேடுறாங்க. இவ்வளவு பெரிய வீடா அப்படின்னு அதிசயமா பாக்குறாங்க. அவங்க கதவை திறந்த உடனே உள்ள ஓடி போய் அப்படியே அண்ணாந்து அங்க மேல இருக்கிற மொட்டை மாடியில் இருக்கிற ரூம்களை எல்லாம் அப்படியே வாயை பிளந்துட்டு அவங்களவே மறந்துட்டு பாக்குறாங்க விஜயா. உடனே அண்ணாமலை சொல்றாரு, ஏ விஜயா கொஞ்சமாவது நாகரிகமா நடந்துக்க, என்னமோ சொல்லுவாங்களே காணாததை கண்ட மாதிரி அப்படின்னு, அந்த மாதிரி இங்க வந்து அநாகரிகமா நடந்துக்காத அப்படின்னு விஜயா கிட்ட சொன்ன உடனே விஜயா அப்பதான் சுய நினைவுக்கு வந்து, என்னங்க ரொம்ப ஓவரா பண்ணிட்டேனா ஆசையில, சரி அப்படின்னு அவங்க சாதாரணமா நின்னுக்கிறாங்க. உடனே உள்ள இருந்து வர்றாங்க அந்த வீட்டு ஓனர் அப்படின்னு நடிச்சிட்டு இருக்கிற அந்த 2 தம்பதிகளும். உடனே கட்டா பணத்தை எடுத்து அங்க போட்டிருக்கிற டீப்பா மேல எடுத்து வைக்கிறாரு மனோஜ். உடனே கையெழுத்து போட்டு அந்த தம்பதிகள் 2 பேரும் அந்த போலி பத்திரத்தை காமிச்சு
காமிச்சு மனோஜ் கிட்டையும் கையெழுத்து வாங்கிக்கிறாங்க. அப்படியே மனோஜ் கட்டுக்கட்டா எடுத்து வச்ச அந்த பண நோட்டை அப்படியே ஒரு பேக் வச்சு அலேக்கா எடுத்துட்டு ஓடுறதுக்கு தயாராகிறாங்க. அப்பவே மனோஜ் ரோஹிணி 2 பேருமே கையெழுத்து போட்டு பத்திரத்தை வாங்கி வச்சுட்டு அவங்க 2 பேத்துக்கும் வழி அனுப்பி விடுறதுக்காக வெளியில வர்றாங்க. அதே சமயம் விஜயா கிட்ட மனோஜ் கேக்குறாரு, அம்மா வீடு பிடிச்சிருக்கா? உங்களுக்காக தான் நான் இவ்வளவு பெரிய வீடே வாங்கினேன் அப்படின்னு சொன்ன உடனே விஜயா, என் புள்ள எனக்காக வீடு வாங்கியிருக்கான்னு சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா மனோஜ். ரோஹிணி, எல்லாம் நீ வந்த நேரம்தான், இவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் இவனுக்காக காத்திருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியையும் பாராட்டுறாங்க விஜயா. ஆனா ஸ்ருதி ரவியும் பக்கத்துல அமைதியாவே இருக்காங்க. அப்ப அந்த புருஷன் பொண்டாட்டி ஏமாத்திட்டு பணத்தை பையில போட்டு மூட்டை கட்டிட்டு வெளியில போகும் பொழுது அந்த கால் டாக்ஸி, அதுதான் அவங்க கால் டாக்ஸில தான் வெளியில ஓடுறதுக்காக போறாங்க. அந்த சமயம் அதே கேட்டுக்குள்ள என்ட்ரி கொடுக்கறாரு முத்து அவரோட கால் டாக்ஸில. அது ரெண்டுமே இடிச்சுக்குது மாத்தி மாத்தி. உடனே கீழே இறங்கி வர்ற முத்து அங்க கால் டாக்ஸிக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற டிரைவரை, அவங்க பின்னாடி இருக்கிற இந்த ஏமாத்து பேர் வழியான புருஷன் பொண்டாட்டி 2 பேர்த்தையும் கண்டபடி பேசுறாரு முத்து. ஏண்டா கண்ணை முன்னாடி வச்சுட்டு ஓடுறியா, எப்படி ஓடுற அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு. உடனே உள்ள இருந்து அவங்க 2 பேரும் வெளியில இறங்கி வர்றாங்க. அவங்கள பார்த்தாவே முத்துக்கு ஏதோ டவுட் மாதிரி இருக்கு. கண்டபடி 2 பேர்த்தையும் பேசிட்டு அந்த ஏமாத்திட்டு பணத்தை எடுத்துட்டு ஓடுற அந்த ஆளை சட்டையை எட்டி பிடிச்சு ஓங்கி அறைய போற முத்து. அந்த சமயத்துல மனோஜ் உள்ள இருந்து ஓடி வர்றாரு. டேய் முத்து, என்னடா பண்ற, என்ன காரியம் பண்ற, அவங்க யாருன்னு தெரியுமா, எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ஓடி வந்து முத்து கையில பிடிச்சிருக்கிற சட்டைய விலக்கி விடுறாரு. உடனே விஜயாவும் வந்துடுறாங்க. டேய் முத்து, என்ன காரியம் பண்ற, அவர்தான் இந்த வீட்டோட ஓனர், கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா, யாரு எவருன்னே தெரியாம பெரிய இடத்து சின்ன இடம்னு எதையுமே யோசிக்காம டக்குனு உன்னோட முரட்டுத்தனத்தை காமிச்சிருது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பேசுறாங்க முத்துவ. உடனே முத்து, அப்படியா, சரி சரி, யாரா இருந்தா என்ன, கரெக்டா வண்டி ஓட்ட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு இவரோட காரை எடுத்துட்டு உள்ள வந்து நிறுத்துறாரு அந்த பீச் ஹவுஸ் முன்னாடி. அதுக்கப்புறம் மனோஜ் கிட்ட சொல்றாரு, டேய் மனோஜ், எனக்கு என்னமோ அந்த வீட்டு ஓனர்னு காமிச்சியே அந்த அம்மாவும் அந்த ஐயாவும், அவங்க 2 பேரும் எனக்கு என்னமோ உண்மையான ஓனர் மாதிரியே தெரியல. ஏண்டா இவ்வளவு பெரிய பீச் ஹவுஸுக்கு ஓனரு ஒரு கால் டாக்ஸிலயா வருவான்? எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. இந்த விஷயத்துல நீ ஏமாற போறேங்கிறது எனக்கு என்னமோ உள் மனசுக்கு தோணிட்டே இருக்குதுடா ஒடுகாலி, பார்த்து பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு மனோஜ் கிட்ட முத்து. அப்பவே முத்துவை முறைச்சிட்டே பேச ஆரம்பிக்கிறாங்க ரோஹிணி. முத்து, நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க தெரியுமா? பழைய உங்க அண்ணா நினைச்சிட்டு கண்டபடி பேசாதீங்க. அவரு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி பிசினஸ்ல எவ்வளவு லாபம் சம்பாதிச்சு பத்தாததுக்கு எங்க அப்பாவோட பணம் கொஞ்சம் கொடுத்து இந்த வீட்டை கஷ்டப்பட்டு நாங்களே வாங்கி இருக்கோம். அப்படி இருக்கும்போது நீங்க என்னடானா இப்படி அபசகுணமா ஏமாற போறேன்னு சொல்றீங்க. கொஞ்சமாவது உங்களுக்கு அறிவு இருக்கா? முதல்ல ஒரு நல்ல காரியத்துக்காக உங்களை இன்வைட் பண்ணா வந்தமா போனமான்னு இருக்கணும். தேவையில்லாம மத்தவங்க மனசை காயப்படுத்துற மாதிரி சகுனம் அது இதுன்னு பேசாதீங்க. நேத்து என்னடானா உங்க வைஃப் மீனா அப்படிதான் சொன்னாங்க, நிறைய கூட தழும்பி கீழே விழுந்தா அது ஆகாது, சகுனம் மோசம் அப்படின்னு. இன்னைக்கு நீங்க என்னடானா பெரிய என்னமோ கண்டுபிடிச்சிட்ட மாதிரி சொல்றீங்க. கால் டாக்ஸில வரக்கூடாதா இவ்வளவு பெரிய வீட்டோட ஓனர்? அது மட்டும் இல்ல முத்து, ரொம்ப பெரிய பெரிய பணக்காரங்க எல்லாம் பணத்தை வெளியில காமிச்சுக்க மாட்டாங்க. இப்படிதான் சிம்பிளா கால் டாக்ஸிலையும் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பணக்காரங்களுக்கு பணக்காரங்க தான் தெரியும், உங்களுக்கெல்லாம் அதை பத்தி என்ன தெரிய போகுது அப்படின்னு ரோஹிணி சொன்ன உடனே முத்து சொல்றாரு, பாலரமா தெரியுது நீங்க மலேசியாலேயே பெரிய பணக்கார ஆளுன்னு, அதனால சும்மா வார்த்தைக்கு ஒருக்கா பெரிய இடம் பணக்காரங்கன்னு சொல்லி உங்களோட பணத்தை காமிச்சுக்க வேண்டாம் வெளியில. என்னமோ என் மனசுக்கு படுது, இவ்வளவு பெரிய வீட்டோட ஓனர் ஆஃப்டர் ஆல் ஒரு இந்த கால் டாக்ஸில வருவா, உங்களை நல்லா ஏமாத்த போறான்னு நல்லா தெரியுது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாங்க. உடனே அண்ணாமலை சொல்றாரு, டேய் முத்து கம்முன்னு இருடா, ஏண்டா நீ ஒவ்வொரு டைமும் நீயும் மீனாவும் மனசுல பட்டதை அப்படியே வெளியில சொல்லி வாங்கி கட்டிக்கிறீங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு கூடவே சொல்றாரு, டேய் முத்து எனக்கு புரியுது நீங்க நல்லதுக்காகத்தான் நல்ல எண்ணத்துலதான் அப்படி சொல்றீங்கன்னு, ஆனா அது நம்ம யாருக்கு சொல்றோங்கிறது ரொம்ப முக்கியம்டா முத்து. நம்ம சொல்றது எப்பவுமே தப்பாவே எடுத்துட்டு பேசுறவங்க கிட்ட நம்ம நல்லது கூட சொல்லக்கூடாதுடா. அதனால நீயும் மீனாவும் இன்னும் கொஞ்சம் மாற வேண்டி இருக்கு, மாறிக்குங்க ஆளுங்களுக்கு தகுந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாரு முத்து கிட்ட. உடனே மனோஜும் ரோஹிணியும் சொல்றாங்க, எல்லாரும் வாங்க வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம், சும்மா இங்க இருந்துட்டு தேவையில்லாம பேசிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே வீட்டுக்குள்ள போறாங்க. உடனே விஜயா, டேய் சூப்பரா இருக்குடா வீடு, இவ்வளவு பெரிய வீடு கனவுல கூட நம்ம வாங்க முடியாது,
ஆனா என் பையன் மனோஜ் எப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு உழைச்சு வாங்கியிருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா ரவி கிட்டையும் முத்து கிட்டையும் சொல்றாங்க. உடனே அண்ணாமலை சொல்றாரு, ஏன் விஜயா, மனோஜ் மட்டும்தான் இப்படி வாங்க முடியுமா? முத்து ரவி எல்லாருமே இன்னும் கொஞ்ச நாள்ல அவங்களுக்கும் ஒரு நல்ல நேரம் வந்தா கண்டிப்பா இதை விட பெரிய வீடா கூட வாங்கறதுக்கு வாய்ப்பு இருந்தா வாங்கத்தான் போறாங்க. சும்மா இப்ப வாங்கிட்டான் அப்படிங்கிறதுக்காக நம்ம மத்த 2 பசங்களை இப்படி மட்டம் தட்டி பேசக்கூடாது விஜயா அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. உடனே விஜயா சொல்றாங்க, ஆமா அவங்க 2 பேர்த்த பேசினா இவரு வந்துருவாரு வரிஞ்சு கட்டிட்டு அப்படின்னு விஜயா சொல்றாங்க அண்ணாமலைய பார்த்து.